யூரின் ஒரு சிலருக்கு கம்மியா போகலாம். யூரின் போகும்போது அடைக்குது, ஸ்லோவா போகுது, எரிச்சல், வலி இந்த மாதிரி இருந்தாலும் வயசானவங்களுக்கு ப்ராஸ்டேட்ன்ற கிராண்டுனால ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். யூரின் யூரின் உள்ள தங்கலாம். இதனால யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி டேமேஜ் ஆகலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிட்னி ப்ராப்ளம் வந்து இன்டர்ஸ்டீஷியல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு யூரின் நிறையவே வரும். நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏச்சு 4-5 தடவை யூரின் போறேன், 10 தடவை யூரின் போறேன், எங்கேஜா இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் கிட்னி ப்ராப்ளம் தான் செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு எந்த காரணத்தினால பிபி ரொம்ப சின்ன வயசுலயே வந்தாலும் உங்களுக்கு அதுவும் கிட்னி பாதிப்போட அறிகுறி தான். கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல், அனீமியா, ரத்த சோகை அதிகமா இருக்கு, பிபி இருக்கு, இந்த காம்பினேஷன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் தான் இருக்கும். ஹீமோகுளோபின் 7 இல்ல 8 இருக்கும், பிபி பாத்தீங்கன்னா 160 170 அந்த மாதிரி. எந்த காரணத்திலையும் இல்லாம இந்த ரெண்டும் காம்பினேஷன் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருக்கா என்ன, ரொம்ப சிம்பிள் 2-3 டெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி யூரின் டெஸ்ட். யூரின்ல எப்ப வேணா கொடுக்கலாம். யூரின்ல வந்து புரோட்டீன் லீக் ஆகுதா, ஆர்பிசிஸ் ரத்த அணுக்கள் இருக்கா, சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்கான்றத பார்க்க போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்எஃப்டி, யூரியா, கிரியாட்டின், அப்புறம் எலக்ட்ரைட்ஸ்ன்ற டெஸ்ட். இது ரொம்ப எளிய பரிசோதனை, 1 மணி நேரத்துல ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கேன் சென்டர் போனீங்கன்னாலும் கிட்னி சைஸ் எப்படி இருக்குன்றதை ஈஸியா பார்த்து சொல்லிட போறாங்க. எந்த ரேடியாலஜிஸ்டுமே ஸ்கேன் பண்ணி உங்க கிட்னி சைஸ் நார்மலா இருக்கா, அதோட எக்கோஸ்லாம் நல்லா இருக்கா, எங்கேயாவது ஸ்டோன்ஸ் இருக்கா, எங்கேயாவது அடப்பு இருக்கா, கிட்னி சுருங்கி இருக்கா அப்படின்றத சின்ன சின்ன இந்த 3 டெஸ்ட் மூலியமாவும் நீங்க கண்டுபிடிச்சு ஏர்லியராகவே கண்டுபிடிச்சு சிம்டம்ஸையும் பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்க்கணும். பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கணும். குடும்பத்தில் யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது.